தமிழக சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் சொல்ல போறேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நம்மளுடைய சசிகுமார் சார், சிம்ரன் மேம்லாம் நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி வந்து இப்போ ஓடிடில ரிலீஸ் பண்ண போறதா வந்து நியூஸ் வந்தது. அது உண்மையிலேயே ரிலீஸ் பண்ண போறாங்க. இது இல்லாம இந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ வந்து நல்ல வரவேற்பை வேற பெற்றிருந்தது. நம்மளுடைய சூர்யா சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜமௌலி சார் எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம சூர்யா சார் வந்து இந்த மூவி பார்த்துட்டு நம்ம டைரக்டரான அபினேஷ் ஜீவிந்தன் சார கூப்பிட்டு வர வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம டீம் மெம்பர்ஸயுமே கூப்பிட்டு அவர் வந்து அவருடைய அன்பெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மூவி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாங்க. இந்த மூவி வந்து ஒரு அற்புதமான ஒரு மூவி வேற சொல்லியிருந்தாங்க இவரு. அது இல்லாம ரீசென்ட்டா அது இல்லாம நானி சாருமே வந்து அவருடைய ரிவ்யூ சொல்லியிருந்தாரு. இந்த மூவி பார்த்துட்டு, எளிமையான மூவி தான் நம்மளுக்கு தேவை. நம்மளுடைய மனச தொடுற மாரி தான் மூவி நம்மளுக்கு தேவை பார்க்கறதுக்கு. இந்த மாரி மூவில டூரிஸ்ட் ஃபேமிலியுமே ஒரு மூவி வேற சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம இந்த மூவில எம்.எஸ். பாஸ்கர், யோகி பாபு, ரமேஷ் திலக் இவங்க எல்லாமே வந்து முக்கியமான ரோல்ல வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ண போறதா வந்து தகவல்கள்லாம் முன்னாடி வந்துட்டு இருந்தது. அது உண்மையிலேயே ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஜூன் 2 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. எதுல ரிலீஸ் பண்றாங்க பார்த்தோம்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்றாங்க. மக்கள் வந்து எப்பவுமே பார்க்கலாம் இந்த மூவிய. தியேட்டர்ல மட்டும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் வந்து திருப்பி போய் பார்த்துருக்காங்க இந்த மூவிய. அது இல்லாம இப்ப மக்கள் வந்து அவங்க கிட்ட வந்து லைக் வீட்ல இருந்த மாரியே உட்காந்து பார்க்கறதுக்காக ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க. அது இல்லாம மிக அற்புதமான மூவினாலயும் இத ரிலீஸ் பண்றாங்க. நீங்க பார்க்கலன்னா ஓடிடில கூட பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய பிரபாஸ் சார் வந்து கண்ணப்பா மூவில ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அவருடைய ஆக்டிங் ரோல் பார்த்தோம்னா 30 மினிட்ஸ்க்கு தான் வந்து இந்த மூவில இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து 30 மினிட்ஸ்க்கு தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே அவருடைய ரோலிங் வந்து சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவிய யார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தா, முகேஷ் குமார் சிங் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் வந்து யார் பண்றாங்க பார்த்தோம்னா, மோகன் பாபு சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இந்த மூவில வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா, மோகன்லால் சார், அக்ஷய்குமார் சார், காஜல் அகர்வால் மேமுமே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா வந்து இவங்களுடைய பார்ட்ஸ்லாம் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி வந்து ஜூன் 27 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதாக வந்து செய்திலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல வந்து இந்த மூவியோட ஹார்ட் டிஸ்க் வேற காணாம போயிடுச்சு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு வராங்க. இதனால போலீஸ்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால மூவியோடைய ரிலீஸ் டேட் வந்து ஒத்தி போகுமோ சொல்லிட்டு இவங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய உன்னிமுகுந்தன் சார் எல்லாருக்குமே தெரியும். அவர் மலையாளம்ல நிறைய மூவிஸ் பண்ணிட்டு வந்தாரு. அது இல்லாம நம்மளுடைய தமிழ்ல பார்த்தோம்னா, அவருடைய மூவிஸ் கருடன், சீடன் இதெல்லாம் வந்திருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய லாஸ்ட் மலையாள மூவி மார்க்கோ வந்தது. அது வந்து 2024ல ரிலீஸ் ஆச்சு. அது இல்லாம அத தமிழ்லயுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ எதுக்காக இவர் பத்தி பேசுறோம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உன்னிமுகுந்தன் சார் மேல ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, விபின் குமார் சொல்லிட்டு. அவர் வந்து இவர் கூட வந்து 6 இயர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்றாரு. 6 இயர்ஸா வொர்க் பண்ணும்போது ஏமாத்திட்டாராம் நம்மளுடைய உன்னிமுகுந்தன் சார். அது இல்லாம அவர் வந்து இவர தாக்கியதாகவும் வந்து சொல்றாங்க. எதுக்காக இவர் வந்து இவர தாக்குனாருன்ட்டா, இவருக்கு வந்து மார்க்கோ மூவிக்கு அப்புறம் நெறைய மூவிஸ்லாம் வந்து சைன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்ல. அதனால இந்த டிப்ரஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாரி இதுலலாம் இவர் இருந்ததுனால வந்து இவர தாக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இதுவும் இல்லாம டாவினோ தாமஸ் சாருடைய மூவி இப்போ நரிவேட்டை ரிலீஸ் ஆயிருந்ததுல, அந்த மூவி பார்த்துட்டு நம்மளுடைய இந்த விபின் குமார் வந்து பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருந்தாராம். அது வந்து இவருக்கு தெரிஞ்சு இவர் கால் பண்ணி, "இனிமே நீ என் கூட அதாவது என்னுடைய இதுல நீ வேல பார்க்க முடியாது. நான் உன்ன மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து எடுக்கிறேன்னு" சொல்லிட்டாராம். அதனால இந்த விபின் குமார் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, "சரி சார்" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இவர் மீட் பண்ண வந்தப்போ இவர் வந்து தாக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு போலீஸ்ல. அது இல்லாம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுடைய உன்னிமுகுந்தன் சார் மேல. உன்னிமுகுந்தன் சார் அதுக்கு பதிலடியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதுலன்னு பார்த்தோம்னா, Instagramல. இது மாரி வந்து நான் இவன வந்து எப்பவுமே வந்து என்னுடைய என்னுடைய மேனேஜரா வந்து நான் எப்பவுமே இவன அப்பாயிண்ட் பண்ணல. இவர் வந்து என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மட்டும் தான். அது இல்லாம இவருக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மார்க்கோ மூவிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. அது பெருசா முடிஞ்சது. அது எல்லாத்தையுமே தாண்டி நான் இவர வந்து என்னைக்குமே தாக்குனதும் இல்ல. நான் இவர மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். புரிய வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணேன். ஆனா இவர் வந்து புரிஞ்சுக்கவும் இல்ல. அது இல்லாம இவர்கிட்ட தான் வந்து என்னோட Instagram அக்கவுண்ட் இந்த மாரி என்னுடைய சமூக வலைதளங்களுடைய அக்கவுண்ட் எல்லாமே இவர்கிட்ட தான் இருந்தது. அதுல இருந்துலாம் வந்து எதுவுமே போட வேணாம். லூஸ் டாக்ஸ்லாம் நெறைய இவர் குடுத்துட்டு வந்தது வந்து இவருக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவருடைய பேர் கெடுக்கிற மாரி தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் நெறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்தாரு. அது இல்லாம இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 5 இயர்ஸ்க்கு வந்து இவர் ரொம்ப பிஸியா இருப்பாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ரூமர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம உன்னிமுகுந்தன் சார் வந்து ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவதாக வந்து தேவையில்லாம வந்து இந்த மாதிரிலாம் ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து யார் பண்றாங்கன்னு இவருக்கு தெரியுமா? லைக் இவருக்கு பிடிக்காதவங்க தான் வந்து தேவையில்லாம இந்த விபின் குமார் கிட்ட வந்து சொல்லி, இந்த மாரி தூண்டி விட்டு, இந்த மாரிலாம் பண்ண சொல்லி சொல்றாங்களாம். இது எல்லாத்தையுமே தாண்டி இவர் வந்து என்னைக்குமே வந்து விபின் குமார் கிட்ட வந்து தேவையில்லாம ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவும் இல்லன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து இவர தாக்கவும் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல.
இவர் வந்து லைக் அது இல்லாம என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எதையுமே வந்து நீங்க லைக் நியூஸ் மீடியால பார்த்தோம்னா, அதாவது சோஷியல் மீடியால வரத வந்து பார்த்து உண்மை நம்பிறாதீங்க லைக்ன்றாரு. அது இல்லாம என்ன சொல்றாருன்னா, சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க அத கூட பார்த்துக்கலாம். இப்போ வேணும்னா ஃபுட்டேஜ் கூட ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுவுமே வந்து நீங்க பார்க்காம வந்து பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இவருடைய ஸ்டேட்மெண்ட்ல. லாஸ்ட்ல இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணம் வந்து இவரு ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது வந்து கெடுக்கிறவங்கள வந்து நான் சும்மாவும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இவரு. லாஸ்ட்ல என்ன முடிக்கிறார்ன்னா, எதையுமே பார்த்து லைக் ஆன்லைன்ல வரது, அதாவது சோஷியல் மீடியாலயே வரத பார்த்து எதுவும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு, நம்புறீங்களாலும் சரி, சீக்கிரம் வந்து எதுக்குமே வந்து நீங்க கன்க்ளூஷனுக்கு வந்துராதீங்கன்னு சொல்லிட்டு இவர் முடிக்கிறாரு மக்களே. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து ரீசென்ட்டா வந்து குடியரசு தினத்த ஒட்டி 139 பேருக்கு வந்து பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அவார்ட் வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல 68 மெம்பர்ஸ்க்கு லாஸ்ட் மந்த்தே குடுத்து முடிச்சுட்டாங்க. அது நம்மளுடைய அஜித்குமார் சாருக்குமே, அது இல்லாம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்குமே குடுத்திருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி எஸ்டர்டே பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆக்ட்ரஸான ஷோபனா மேம்க்குமே வந்து கௌரவிக்க வகையில வந்து குடுத்திருந்தாங்க. அது இல்லாம ஐஎம் விஜயன் ஃபுட்பால் பிளேயரா இருந்தாரு. அவர் பிகில் மூவிலயுமே வேற நடிச்சிருந்தாரு. அவருமே கௌரவிக்க வகையில வந்து குடுத்திருந்தாங்க இந்த அவார்ட வந்து. அவருக்கு ஆக்சுவலி பார்த்தோம்னா, பத்மஸ்ரீ அவார்ட் குடுத்திருந்தாங்க மக்களே. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய கமல்ஹாசன் சார் வந்து தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல ரீசென்ட்டா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழ்ல இருந்து தான் வந்து கன்னடம் வந்து வந்தது சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது வந்து கன்னடால இருக்கிற, அதாவது கர்நாடகால இருக்கிற மக்களுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பிடிக்கல பேசிக்கலி இப்படி அவர் சொன்னதுனால. அதனால வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் வர சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம நியர்லி 6.5 crores மேல இருக்கிற அந்த கன்னடா பீப்பிளுடைய வன்மத்த வந்து இவர் பெற்றிருக்காங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இவர் மூவி ப்ரமோஷனுக்காக இப்போ ரீசென்ட்டா பெங்களூர் போயிருந்தாங்க. அப்போ பிரவீன் செட்டி வந்து அவர பார்க்கறதுக்காக கிளம்பி வந்தாரு. அதாவது பார்க்கறதுக்காகன்னா, அவர் வந்து லைக் எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவருடைய முகத்திரை வந்து கிழிக்கிறதுக்காக அவர் அங்க கிளம்பி வரதுக்குள்ள, இவர் அந்த ஈவென்ட்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டாருன்றாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப இவங்கலாம் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, இவருடைய மூவி வந்து அங்க வந்து ப்ரமோஷன் பண்ணணும் சரி, மூவி ரிலீஸ் பண்ணணும்னாலும் சரி, இவர் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்படி பேசினதுனால இவருடைய போஸ்டர், அதாவது தக் லைஃப் மூவியோடைய போஸ்டர்லாம் வந்து அங்க வந்து கிழிச்சுட்டாங்க. அது இல்லாம நீங்க மன்னிப்பு கேட்கணும் கூடிய சீக்கிரம் வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் வந்து உங்களுடைய மூவி வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய கூல் சுரேஷ் அவர்கள் வந்து அவருடைய மூவியோடைய ஆடியோ லான்ச், அதாவது பரமசிவன் ஃபாத்திமாவுடைய மூவி ஆடியோ லான்ச்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கமல்ஹாசன் சார் வந்து இப்போ விண்வெளி நாயகரா ஆகிட்டார்ல. இவ்வளவு நேரம் அவர் வந்து உலக நாயகன் நம்ம எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இனிமே வந்து நம்மளுடைய சிம்பு சாரை இனிமே உலக நாயகன் சொல்லிட்டு கூப்பிடலாம் சொல்லிட்டு சொல்றாரு. அது இல்லாம கமல்ஹாசன் சார் கிட்ட வந்து அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. நீங்க வந்து இனிமே வந்து உலக நாயகன் இல்ல. நீங்க இனிமே விண்வெளி நாயகன் தான். இந்த மாரி லைக் சிம்பு சார் தான் இனிமே வந்து உலக நாயகனா கூப்பிடணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வேற வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய சீமான் சாருமே வந்து இந்த மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாரு. அவருமே ஸ்பீச் குடுத்திருந்தாரு. அது இல்லாம அவர் தான் இந்த மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே வர சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக உள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் உங்ககிட்ட வந்து வேற செய்தியோடு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.